வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸில் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மதுரையிலேருந்து ஒரு சின்ன பயணம். மாமா பையன், அவங்க மனைவி, தம்பியோட நம்ம நண்பர் பைலட் ரவி அவர்களோட ஒரு கிராமத்தை நோக்கி பயணம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். மதுரையிலேருந்து விருதுநகர் போகிற பாதையில் விருதுநகருக்கு ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு முன்னாடி நம்ம வலதுபுறம் திரும்புகிறோம் அல்லது மேற்கே திரும்புகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் இருக்க உங்களுடைய கேள்விக்கு பதில் ஆம். அது ஆந்திராவில் உள்ள சித்தூரும் அல்ல, கேரளாவில் உள்ள சித்தூரும் அல்ல, தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமம் சித்தூர். பாருங்கள், 2 பக்கமும் பனைமரங்கள் நம்மளை எப்படி வரிசைகட்டி வரவேற்கின்றனன்னு பாருங்கள். ரொம்ப அழகான இடம். அந்த காலத்தில் பாரதி ராஜா படமான 16 வயதினிலே மாறி இருந்த ஊர் இப்போ பார்த்தீங்கன்னா நகரமாக மாறிக்கிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், ஸ்லோ மோஷனில் ஒரு மரம் நம்மளை தாண்டி போகுது. அது உடைமரம்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்கில் உடமரம். குடை வடிவத்தில் இருக்கிறதுனாலே என்னன்னு தெரில. அந்த மரத்தை பற்றி தகவல் தெரிஞ்சவங்க தாராளமாக சொல்லலாம். அந்த மரத்துக்கு நேராக மறுபடியும் நாம் வலதுபுறம் அல்லது வடக்கே திரும்புகிறோம். இப்பொழுது நம்ம சித்தூர் அழைக்கிறது. சித்தூருக்கு செல்லும் பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். 2 பக்கமும் பாருங்கள், அழகான ஒரு அடர்ந்த காடு மாதிரி ஒரு அற்புதமான இடம். அந்த ஊரில் என்ன விசேஷம்? சாதாரண சின்ன ஊர் தானே சித்தூர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன விசேஷம். நான் பிறந்த ஊருங்க இது. அதுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் இல்லையா? இங்கே பாருங்கள், நம்ம நண்பர் பாதுகாப்பான பைலட் ரவி அவர்கள் அழகாக வண்டி ஓட்டிகிட்டு நிம்மதியாக பிரயாணத்தை தொடரலாம். நம்ம வேலையை நம்ம நிம்மதியாக பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ரோடு பாருங்கள், ஊருக்குள்ளே போகுது. ஊரினுடைய எல்லைக்கு வந்துடுச்சு. இடதுபுறம் பாருங்கள், மறுபடியும் அந்த சித்தூர் நம்மை இருகரம் நீட்டி வரவேற்கிறது. ஆஹா, எத்தனை காலம் ஆயிற்று அந்த ஊருக்கெல்லாம் சென்று. சாதாரணமாக இருந்த கிராமம் இன்று பெரிய கட்டிடங்களுடன். உடனே போட்டா இருக்கிறத பாரு, கூத்த பாரு. அங்க நிப்பாட்டிட்டு வந்து அனுக்குள்ள நன்னல்ல நிப்பாட்டுங்கயா பிள்ளைங்க நிறைங்கிறது. வெள்ளந்தியான யதார்த்தமான மனிதர்கள் இன்றும் கிராமங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடு எங்களுடைய தாத்தாவின் வீடு. அந்த காலத்தில் இது ஒரு மெயின் டோர் அல்லது தலைவாசல் என்று சொல்லப்படும் அருமையான கதவுகளை கொண்ட வீடு. இன்று இந்த வீடு பாருங்கள், சிதிலமடைந்து காணப்படுகிறது. காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடத்தான் செய்கிறது. நாம் தான் அது தெரியாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையில் மிதப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் பாருங்களேன் அந்த அன்பான யதார்த்தத்தை. ஆர்ப்பாட்டமான மனைவி, அமைதியான கணவர். இதோ பாருங்கள் மண்ணின் மைந்தர்கள். ஆஹா, என்ன அழகான காட்சி. காலையில் நம்ம செஞ்ச உதவியை மத்தியானம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு கேட்குற இந்த காலத்தில் 50-60 வருஷம் கழித்து என்னை நினைவு கூர்ந்து அடடா தனது பாட்டியின் இயலாமைக்கு கூடவே உறுதுணையாக சென்று உதவி செய்யும் அந்த பெண்ணின் குணத்தை பாருங்கள். நகரத்தில் காண முடியாத காட்சி. ஆஹா, என்ன அழகு. இந்த வாசல் பாருங்கள், ஏன் இவ்வளவு குழியாக இருக்கிறது? அது ஒரு காலத்தில் அந்த கோழி அமர்ந்திருக்கும் இடம் திண்ணையாகவும் அந்த குழி முழுவதும் தரையாகவும் இருந்த இடம். இதை சாமி வீடு என்பார்கள். இப்பொழுது பெரிய கட்டிடமாக. அந்த தெருக்களை பாருங்கள். முன்பு மண்ணும் மட்டியுமாக மேலும் பள்ளமாக இருந்த தரைகள் இன்று அழகாக காட்சியளிக்கின்றன. ஏதோ கல் பதித்து அந்த இடமே ஒரு அழகாக இருக்கிறது. மேலும் அந்த பழைய சுவர்களும் சில இடங்களில் இருக்கத்தான் செய்கிறது. இதோ சிதிலமடைந்த சில சுவர்களை பாருங்கள். ஒவ்வொருவரும் ஒரு விதமாக தங்கள் வீட்டை வைத்திருக்கிறார்கள். பேரானந்தம் என்பது இதுதானோ? ஹாயாக உட்கார்ந்துருக்கார் பாருங்கள். இது ஒரு காலத்தில் சாவடின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னவா பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஊராட்சி மன்ற அலுவலகம், சித்தூர் ஊராட்சி. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இங்கே பஸ்ஸெல்லாம் வருது பாருங்கள். இப்போ முதல்ல பஸ்ஸு கிடையாது, கரண்ட்டு கிடையாது, நல்ல ரோடு கிடையாது. எல்லாத்துக்கும் இந்த மோடிஜி தான் காரணம்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த ரோடெல்லாம் போட்டிருக்காராம்.
அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்த கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சு வழக்கில் கம்மாய் அப்படிம்பாங்க. இது ஒரு காலத்தில் அருமையான நீர்நிலையாக இருந்தது. இப்போ வறட்சியால் இப்படி இருக்குது, மழை வந்தால் சரியாயிடும். அந்த காலத்தில் ஆடு மாடுகள்ல இருந்து மனிதர்கள் வரைக்கும் குளிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் அழகான நீர்ப்பாசனம் இது. சென்னகேசவ பெருமாள் திருக்கோவில், அதே மாதிரி இது நாவலடியான்னு சொல்லுவாங்க, சிவன் கோயில் பக்கத்தில் இருக்குது. இதோ சிவன் காட்சி அளிக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரம், அதுக்கு எத்தனை வயசு இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது, அத்தனை விழுதுகள். மரங்கள் இல்லைன்னா நாமெல்லாம் உயிர் வாழ முடியுங்களா? எவ்வளவு அற்புதமான மரங்கள் பாருங்கள். இதோ அழகான மாரியம்மன் கோவில். சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கிட்டத்தட்ட நாம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், பாருங்கள், மீண்டும் அந்த தெருக்களை ஒரு முறை பாருங்கள். மேடு பள்ளமாக குண்டும் குழியுமாக மண்ணும் மட்டியுமாக இருந்த தெருக்கள் இன்று பளபளவென்று இருக்கின்றன. இதோ பூசணி கொடிகளும் அருகே பக்கத்தில் பருத்தி செடி போல் இருக்கிறது. இது நல்ல நீர் கிணறு. ஒரு காலத்தில் இதில் தான் நல்ல நீர் கிடைக்கும். தற்பொழுது சிறைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது நவீன காலத்திலே வண்டியிலே லாரியிலே கொண்டு வந்து குடிநீர் விநியோகம் செய்கிறார்கள். பாருங்கள், சண்டை சச்சரவில்லாமல் அழகாக அருமையாக அந்த நீரை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு செல்லும் மாணவனின் வேகத்தை பாருங்கள். பஸ் வரும் நேரம் போல தெரிகிறது. இதோ ஊரை காக்கும் ஐயனார். ஐயனாரின் கண்ணிலே கருணை வெள்ளம், கையிலே கடும் சவுக்கு. ஏன் தெரியுமா? யார் யார் எப்படி வருகிறார்களோ அவரவர்களுக்கு அப்படியாக அவர் காட்சி தருகிறார். நீங்கள் யார் என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இதுகாரும் உடன் வந்து பொறுமையாக பயணித்து கண்டுகளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றிங்க, வணக்கங்க. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.